பிரதர் தமீம் அன்சாரி திருவள்ளூர் 1 kg ஸ்டிங்லெஸ் பிரியாணி விர்ச்சுவல் ஹனி ஹண்டில் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நேற்று வந்து இருட்டாயிடுச்சு, எங்களால் வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணி காட்ட முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே பரோ ஹனி எடுக்கிறதுக்கு ஒரு மாந்தோப்புக்குள்ளே வந்திருந்தோம். ஸோ இங்கே வச்சு உங்களுக்கு ஃபில் பண்ணுறோம். ஸோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு பாறையிலேருந்து எடுத்த ஸ்டிங்லெஸ் பிரியாணி, அந்த ஷார்ட்ஸும் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல வெறும் புழியறது மட்டும்தான். இது இப்போ வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எடு இல்லைங்க இம்ப்ளீனம் இது பாருங்கள். இது மாவு தட்டு பாருங்கள், தேன் எவ்வளோ பேர் இருக்குங்க. இதில் தேனும் இருக்குது, மாவு தட்டும் இருக்குது. பாருங்கள், உங்களோட பாட்டில் வந்து 0 பண்ணிடுறேன். பாட்டில் 0 பண்ணியாச்சு. ஆனால் கூட காட்டி டக்குன்னு போடுங்க, கட் பண்ணிவிடுங்க. நல்லா அடி தேனி கெட்டியாக இருக்குது. 1 கிலோ வந்துருமாண்ணே? வந்துடும். கூடு உள்ள வந்துடும் போய் தேனே வந்துச்சு. ஆனால் புள்ளிட்டுலாம் காட்டுங்க. கீழே போவோம் புள்ளிங்க, கொஞ்சம் நல்லா தூங்குங்க. கீழே போதுண்ணே. இந்த கையில் இருக்கிறது மூலம் வலிச்சு விட்ருங்க. ஸோ பிரதர் தமீம் அன்சாரி திருவள்ளூர் 1 kg உங்களுக்கு பிழிஞ்சிட்டோம். பாருங்கள், பாட்டில் 0 பண்ணியாச்சு, ஊற்றுறேன். தேன் நல்லா மணமாக இருக்குது. அடி தேன் நல்ல மணமாக இருக்குது. தேன் என்ன பூ மாதிரி வாசனை, அது ஒரு மாதிரி இருக்குது பை, புளிப்பு மனம் இருக்கும்ல, இந்த அந்த மாதிரி இருக்குது. இது அடர்த்திக்கு இது நீங்கள் பாதி பாட்டிலே 1 kg வந்துடும். ஆனால் ஊற்றுடுங்க பை, என்ஜாய் பண்ணுறோம். என்ஜாய் பண்ணுறோம். கரெக்டாக இருக்கு. கசப்பு சுவை இருக்கு. மணக்குது பை தேனி. நமக்கு மேலே ஒரு நாள் பரவாயில்ல, 5 கிராம் தான். கழிவுறாதீங்க, வைங்க.
அவ்வளோதான். ஸோ பிரதர் தமிழ் மன்சாரி திருவள்ளூர் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்டிங்லெஸ் பிரியாணி 1 kg ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.